ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டூ வினீஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து இந்த வேலைய கண்டிப்பா முடிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சோன மார்னிங்கே வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் கிளியர் அப் பண்றதுக்காக உட்காந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்து உட்காந்து போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. எவ்வளோதான் வந்து இந்த மாரி டாய்ஸ் பார்த்து அப்படியே ஒரு மாரி ஓவர்வெல்மிங்கா ஆன மாரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்மளோட டே வந்துட்டு ப்ரொடக்டிவா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த மார்னிங் ஹார்ஸ வந்து நம்ம பெஸ்ட்டா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வந்து வேல பார்த்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னாலே, அந்த ஃபுல் டே வந்து சூப்பர் ப்ரொடக்டிவா இருக்கும். ஆனா, அன்னைக்கு மார்னிங்கே வந்து ரொம்ப லேசியா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா, த்ரூ அவுட் த டே வந்து ரொம்ப டல்லா தான் இருக்கும். கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹெல்தியான ஒரு லஞ்ச் தான் இன்னைக்கு. கீர கூட்டு வச்சு சொரக்கால உருண்ட குழம்பு மாரி பண்ணி பீட்ரூட் பொரியல். செம்மையா சாப்ட்டுட்டு, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு கத்தார்ல என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு தான் இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். சூக் வாகிஃப்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் இது என்னோட ஃபேவரைட் பிளேஸ் அப்டின்னா, கொஞ்சம் சென்டிமென்டலான பிளேஸ். ஏன்னா கல்யாணம் முடிச்சு நான் ஃபர்ஸ்ட் கத்தார் வரும்போது, நான் முதல்ல வந்த ஒரு ஏரியா அப்டின்னா இதுதான். மேரேஜ் ஆகுற வரைக்கும் வீட்ல இருந்து தனியா கூட எங்கேயும் வெளில போகாத பொண்ணு, வேற ஒரு நாட்டுக்கு வந்து புதுசா ஒரு விஷயம், புதுசா மனிதர்கள், புதுசான ஒரு பாஷை அப்டின்லாம் பார்க்கும்போது, டோட்டலா எனக்கு வந்து எங்கடா இருக்கோம்? என்ன பண்றோம்? அப்டின்னு ஐடியாவே இல்லாம இருந்தேன். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. அண்ட் இந்த பிளேஸ பத்தி சொல்லணும் அப்டின்னா, கத்தாரோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷனலான ஒரு மார்க்கெட் தான் வந்து சூக் வாகிஃப். இங்க வந்து நமக்கு வந்து க்ரீப் தோசா அப்படின்னு ஒண்ணு அவைலபிளா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணது இல்லன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரைட். ஸோ க்ரீப் தான். க்ரீப் தோசான்னு சொல்ட்டேன் பழக்க தோஷத்துல. ஆ இந்த க்ரீப்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை அப்படின்னா சிப்ஸ் போட்டு குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா ஹனி வித் சீஸ் போட்டு குடுப்பாங்க. வெறும் சீஸ் ஆர் நியூட்டெல்லா அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா முட்டை கூட போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம கேட்குற மாதிரி அவங்க செஞ்சு குடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 5 ரியால் தான். ஒரு வேள இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ பிளெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, கல்ச்சர், ஷாப்பிங், டைனிங் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு பெர்சனலி மனசுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு பிளேஸ் தான் வந்து சூக் வாகிஃப். அண்ட் இங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த பெட்ஸ் மார்க்கெட் தான். இங்க வந்துட்டு நெறைய பெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். டாகு, கேட்டு, ராபிட்டு, ஃபிஷ், பேர்ட்ஸ்ன்னு சொல்ட்டு. ஸோ அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸ்டான ஈவினிங்கா இருந்தது. பை த வே இந்த வீடியோ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றப்போ விமென்ஸ் டே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷலான டே அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா அந்த யூடியூப்ல கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இட் இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க் அட் ஆல் அப்படின்னு. ஏன்னா இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவோ வாட்டி பிரேக் ஆகி என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். மறுபடியும் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இது வந்து இட் கீப்ஸ் ஆன் கோயிங். பட் சம்டே வந்து இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ப்ராசஸா நான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா, இத்தன வருஷத்துல நான் நெறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் க்ரோ ஆவாங்க. பட் ஸ்டில் அவங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து ஹார்ட் ஒர்க்க குடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் மானிட்டைசேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா பண்றது வந்து இட் இஸ் ஓகே. ஆனா எந்த ஒரு ஆதாயமே இல்லாம ஒரு விஷயத்த பண்றது அப்டிங்கிறது இட் இஸ் ரியலி கிரேட். ஸோ உங்கள நீங்களே வந்து ப்ரவுடா நெனச்சுக்கோங்க. கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. எத்தனையோ விமென் வந்துட்டு இதே மாரி தான் எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாமயும் அவங்களோட கடமைய சூப்பரா பண்றவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்களே யூ ஷுட் ஃபீல் சோ ப்ரவுட் அபௌட் யுவர் செல்ஃப். ஸோ வாங்க பேசிக்கிட்டே அப்படியே ஒரு ரெசிபியும் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபலாஃபில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டானத ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலையிலே கொண்டைக்கடலைய ஊற வச்சிருந்தேன். ஒயிட் கொண்டைக்கடல அத வந்து ஊற வச்சு எடுத்துட்டு நைட் வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சிடலாம். அது கூடவே சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா இருந்தா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு, நான் கொஞ்சமா பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இத நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு வந்து இதுக்கு மேல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் இங்க பக்கத்துல ஒரு ஷாப்ல வந்து பார்த்தேன். இந்த எக் பிளான்ட்ட வச்சு ஒரு சின்ன ஒரு தவா ஃப்ரை மாரி ஒண்ணு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுல நான் வந்து சாப்பிட்டது தான். பட் அதோட பெர்ஃபெக்ட்டான ரெசிபி வந்து எனக்கு தெரியல. யூடியூப்ல தேடியுமே வந்து எனக்கு கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த இத வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு பேக் பண்ணலாம் அப்டின்னு ஒரு ஐடியா.
ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேல இப்ப நம்ம லைட்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக் பிளான்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிடுங்க. அதுல கொஞ்சமா ஆயில் நான் இங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து கொஞ்சமா உப்பு, சில்லி பவுடர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு பேக்கிங்க்கு உள்ள வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைடு வந்துட்டு நம்ம ஃபலாஃபல் பால்ஸையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் வந்துட்டு ஓவன்ல பேக்கிங்க்கு போட்டுட்டுமே வந்துட்டு என்னோட எக் பிளான்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகல. அப்ப நான் இங்க என்ன பண்ணலான்னு நெனச்சேன்னா, கொஞ்சமா வெங்காயம், அதுக்கப்புறம் சில்லிய மட்டும் நான் லைட்டா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுட்டேன் பச்சையாவே. அதுக்கப்புறம் ஒரு தவால வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு, நம்ம இந்த ஆல்ரெடி வந்து ஹால்ஃப் பேக்டா இருக்கிற இந்த எக் பிளான்ட்டையும் ஆட் பண்ணிட்டு, நான் அந்த சில்லியும், ஆனியனும் வந்து அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா? அதையுமே இதில ஆட் பண்ணிட்டு, நான் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் ஒரு கிரேவியாவுமே வந்து நமக்கு கிடைக்கும். உள்ள ஃபில்லிங்க்கு வந்து சூப்பரா இருக்கும். அதனால தான். ஆன் த அதர் சைடு கொஞ்சமா வந்து குக்கும்பர், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அண்ட் கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் மயோனைஸ். இங்க மயோனைஸ் நான் சில்லி மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்துட்டு குப்பூஸ் ஆல்ரெடி கடையிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த குப்பூஸ வந்துட்டு நடுவுல வந்து கட் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து வச்சிருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா உள்ள ஆட் பண்ணிட்டு, அத நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். சிம்பிளான ரெசிபி தான். நம்ம கொஞ்சம் ஒரு பிளான்லாம் பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்போ நைட்டுக்கு செய்ய போறோம் அப்டின்னா, காலையிலேயே கடலைலாம் ஊற வச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் மித்த எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த குப்பூஸ்க்கு பதிலா நீங்க சப்பாத்தி வச்சு கூட ஒரு ராப் மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது இன்னுமே வந்து ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.